Hello friends, welcome to Iroda Machi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான முட்டை கிரேவி எப்படி பண்ணலாம்னு பாப்போம். இது பாத்தீங்கன்னா சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, புலாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்ணலாம்ன்றத பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். பாருங்க ஒரு சின்ன பீஸ் வந்து பிரியாணி இலை போட்டுக்கலாம். இதுல ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, ஒரு கல்பாசி, ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா சோம்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமா இதுலயே புதினா இலை கொஞ்சமா பிச்சிட்டு போட்டுக்கலாம். இதுலயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 1/2 பீஸ் அளவுக்கு எடுத்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லயே இதுலயே கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 7 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதுலயே இந்த ஸ்பூன்லயே 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுலயே அந்த 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி இருந்தால் போடலாம், அப்படி இல்லைன்னா வெறும் முட்டை மட்டும் போட்டு செய்யலாம். இந்த பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு போடணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை பட்டாணி தான். இதில் ஒரே ஒரு தக்காளி எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிடலாம். குழிக்கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க முட்டையை உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ நீங்கள் அதை எடுத்து போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். இதுலேயே கொஞ்சமாக கசூரி மேத்தி இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். இப்போ ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்க, இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க, கிரேவி வந்து நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்துடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இன்னும் எண்ணெய் எல்லாம் நல்லா கசிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்க, கிரேவி வந்து நல்லா ஜம்முன்னு சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்ல சப்பாத்தி, புலாவ், அதுக்கப்புறமா தோசைக்கு, இதுக்கெல்லாம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மச்ச சமையல். தேங்க்யூ.